அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். இந்த பதிவில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவுல கனவுல குரங்கு வந்தால் என்ன பலன், குரங்கு சண்டை போட்டுக்கிறத பார்த்தோம்னா பாதகம் உண்டாகுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க. பக்கத்திலேயே ஆளுங்கிற பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் செய்யுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்போ வீடியோவை பார்க்கலாம். நம்ம கனவுல ஒரு சிலர் கனவுலலாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் குரங்கு வரும். அப்படி குரங்கு கனவுல வருது அப்படின்னா அது சுபமா அல்லது அசுபமான பலனை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். கனவுல நமக்கு தினமும் நடக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி சில விஷயங்கள், சில பொருட்கள் நம்ம கனவுல வந்து நம்மளை ஆச்சரியப்படுத்துவதா இருக்கும். தொடர்ந்து ஒரு சிலருக்கெல்லாம் ஒரே மாதிரியான கனவு வந்து போகும். அதோட அதுக்கு சுபபலன் நடக்குமா அசுபபலன் நடக்குமா அப்படின்னு நம்ம குழம்பி இருப்போம். குழப்பமான மனநிலையில தான் அந்த கனவையே சிலர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ, இதனால என்ன நடக்கும், என்ன கெடுதல் நடக்கும் அப்படின்னு யோசிப்போம். நமக்கு வரக்கூடிய கனவுனால எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கனவுல குரங்கு வந்தது அப்படின்னா என்ன பலன் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். கனவு உலகம் அப்படிங்கிறதே ரொம்ப மாயையானது. கனவுல நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இப்படிலாமா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கிரைம் நாவல்ல வர்ற மாதிரிலாம் கனவு வரும் நமக்கு. நம்முடைய பல கனவுகள் அப்படியே நடக்கும். சில கனவுகள் ஆப்போசிட்டா அப்படியே நடக்கும். அதே சமயம் நமக்கு வரக்கூடிய கனவுகள் குறித்தும் அதனால சுப பலன் உண்டாகுமா அசுப பலன் உண்டாகுமா அப்படின்னலாம் கனவு சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. குரங்கு நம்முடைய கனவுல வந்தது அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய கனவுல குரங்கு சண்டையிடுவது போல கனவு கண்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய எதிர்காலத்துல கொஞ்சம் கவனமா நாம இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம். ஏனெனில் அந்த கனவானது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில சில சண்டை சச்சரவுகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத காட்டுது. நம்மளுடைய குடும்ப உறவுகள்ல ஏதாவது மனக்கசப்பு ஏற்படலாம், அதனால இடைவெளி அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத இந்த கனவு காட்டுது. குரங்கு சாப்பிடுவது போல கனவு கண்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு சுப பலனை தரக்கூடியதாக இருக்கும். குரங்கு கோபமா இருக்கிற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா அது மங்களகரமானதாக கருதப்படுவதில்லை. இதனால நிதி இழப்பு ஏதாவது ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஒரு குரங்கு கூட்டமே கனவுல வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு விரைவில் பணவரவு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். குரங்கு உங்களை கடிக்கிற மாதிரி கனவு வந்தது, இல்ல குரங்கு உங்களை துரத்துற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா உங்களுக்கு எதிர்காலத்துல ஏதாவது ஒரு கடுமையான காயம் ஏற்பட போகுது, இல்ல ஏதாவது ஒரு நோய் ஏற்பட போகுது. பயணம் போறீங்க அப்படின்னா அந்த பயணங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத தான் அந்த கனவு காட்டுது. உங்க கனவுல ஒரு குரங்கு தண்ணீர்ல தத்தளிக்கிற மாதிரி அல்லது நீந்தி வருவது மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா அது சுபமான பலன், மங்களகரமான பலனை தரக்கூடியது அப்படின்னு அர்த்தம். குரங்கு கனவுல வந்தது அப்படின்னு பொதுவா நீங்க கனவை பார்க்கக்கூடாது. குரங்கு அது தண்ணீர்ல நீந்துதா இல்ல குரங்கு நம்மளை துரத்துதா, குரங்கு சாப்பிடுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கனவோட பலன் இருக்கு. இப்ப இந்த குரங்கு தண்ணீர்ல நீந்தி வருவது போல கனவு கண்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள்ல இருந்தும் நீங்க விரைவில் தீர்வு காண போறீங்க, உங்களுடைய கஷ்டமெல்லாம் போக போகுது அப்படின்னு தான் அர்த்தம். இது போல குரங்கு கனவுல வந்தது அப்படின்னா சுப பலனையும் உண்டாக்கும் அசுப பலனையும் உண்டாக்கும். எந்த ஒரு கனவுமே ஞாபகத்துல இருந்தது அப்படின்னா தான் அதற்கு பலன். ஞாபகத்துல இல்லாத எந்த ஒரு கனவுக்கும் பலன் கிடைக்காது. அதே போல கனவு காண்கின்ற நேரமும் முக்கியம். பகல் கனவு பலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. மீண்டும் இது போன்ற தகவலுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.